வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அவர்கள் எழுதிய மங்களாவின் கணவன் அத்தியாயம் 19. 4 சுவர்கள் என்ற பாதுகாப்பின்றி அந்த வேளையில் தனியே நிற்க நேர்ந்துவிட்ட கொடுமை மங்களாவிற்கு மாபெரும் அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. கண்களை கவ்விய அந்த இருள் பயங்கரமாக புலப்பட்டது. ஒரு சிறு இலை அசைந்தால் கூட நடுநடுங்கி போகும் அளவு அச்சம் அவளை பிடித்து கொண்டு விட்டிருந்தது. அடுத்தபடியாக அவள் இப்போது என்ன செய்ய வேண்டும்? மங்கையர் இல்லத்து பின்பக்கத்து சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்திருந்ததை அவள் பார்த்திருந்தாள். அதன் வழியே தோட்டத்திற்குள் சென்று ஒரு மரத்தடியில் இரவு முழுவதும் ஒண்டிக் கொண்டாள். அதை அடைய அவள் அடுத்த தெருவிற்குள் சென்று ஒரு சந்து வழியாகத்தான் பின்பக்கத்திற்கு வர முடியும். தன் கையே புலப்படாத இருளில் அவள் தடுமாறிக்கொண்டு அந்த சந்தில் தனியே எப்படி நடக்க முடியும்? அனுப்பமா மறுபடியும் கதவை திறந்து கொண்டு வந்து அவளை தோட்டத்தில் நின்று கூட விரட்ட தயங்க மாட்டாள். அப்படிப்பட்டதொரு அரக்கி அவள். மறுபடியும் அவளிடம் அவமானப்படுவதில் பயன்? இப்பொழுது அவள் என்னத்தான் செய்ய வேண்டும்? தனக்குள்ளே பலவும் கேட்டபடி அவள் கேட்டில் கம்பிகளை இறுக்கமாக கை சிவந்து வலிக்க பற்றியபடி நின்று கொண்டிருந்தாள். அரை மணி நேரத்திற்கு பின்னர் பளீர் என்று தெருவிளக்குகள் எரிய தொடங்கின. மறுகோடி வரை ஆள் நடமாட்டமே இல்லாது வெறிச்சோடி விட்டிருந்த தெரு இருளில் இருந்ததை விட இப்போது இன்னும் அதிக பயத்தை உண்டாக்கியது. சற்று தொலைவில் தெரிந்த 2 பங்களாவிலும் கீழ்ப்பகுதிகளில் விளக்குகள் அணைக்கப்பட்டு மேலே தெரிந்த படுக்கை அறைகளில் வெளிச்சம் தெரிந்தது. பங்களாக்களில் கட்டாயம் வாயிலில் கன்று குட்டி உயரத்திற்கு நாய்கள் காவலுக்காக இருக்குமே. மேலும் அங்கே யாரை தெரியும்? யார் வீட்டு வாசல் கதவை போய் இடிக்க முடியும்? ஐயோ, வெளியே எத்தனை நேரம் இப்படியே நின்று கொண்டிருப்பது? இனி தொடர்ந்து அங்கே நிற்பதில் பயன்? கடைசி பஸ்ஸும் போய்விட்டால் வேறு என்ன செய்ய முடியும்? சீக்கிரமாக நிலையத்திற்கு விரைந்து பஸ்ஸை பிடித்து லதா வீட்டிற்கு போவதை தவிர வழி ஏதும் இல்லையே. பஸ் நிலையத்தை நோக்கி நடந்தாள். அவளது காலடி வாசி அவளுக்கு பயத்தை ஊட்டியது. நிலையத்தை நெருங்குவதற்குள் வழி கூட்டிக் கொள்வது போல புலி மூட்டையாக பயணிகளை அடைத்து கொண்டு வந்த பஸ் சில நிமிஷங்கள் நின்றுவிட்டு நகர்ந்து விட்டது. மூச்சிறைக்க அவள் ஓடி வந்ததுதான் மிச்சம். பஸ் வேகமாக மறைந்து விட்டது. ஒரு சமயம் அதுவே தான் கடைசி பஸ்ஸோ? அப்படி என்றால் அவள் லதா வீட்டிற்கு எப்படி போவாள்? டாக்ஸி, ஆட்டோ, ரிக்ஷா இவைகளை தேடிக்கொண்டு தொலை தூரம் அவள் தனியே நடக்க வேண்டியிருக்கும். திக் திக்கென்று நெஞ்சு திகிலில் விழுந்துவிடும் போல துடிக்க, அச்சத்திலே உடல் பதற காய்ந்து போன உதடுகளை நாவால் தடவிக்கொண்டு அவள் சுற்றுமுற்று பார்த்தாள். மற்றொரு அதிர்ச்சி. எதிர்பக்கத்தில் முற்றும் கட்டப்படாத நிலையிலிருந்த ஒரு கட்டிடத்தின் நிழலில் நின்று வெளிப்பட்ட 2 இளைஞர்கள் வேகமாக நிலையத்தை நோக்கி வருவதை கண்டுவிட்டாள். அவளது படபடப்பு வேகமாக்கியது. அச்சத்திலே தொண்டை காய்ந்து வாயுலர்ந்து போனதை உணர்ந்தாள். முழங்காலுக்கு மேல் மடித்து கட்டிய வேட்டியும் பனியனும் வாயிலில் புகைந்து கொண்டிருந்த பீடியுமாக அவள் பக்கம் விரைந்து வந்து கொண்டிருந்தனர். கட்டிடத்தில் வேலை செய்துவிட்டு அங்கேயே தங்கி கொண்டிருக்கும் தொழிலாளிகளா, அல்லது இரவில் அந்த வேலையில் வேறு அனுபவங்களை தேடிக்கொண்டு திரியும் வேலையற்ற போக்கிரிகளா? வெளிச்சத்தில் பார்த்தபோது அவர்கள் முகத்தில் பரவி கிடந்த முரட்டுத்தனம் அவளுக்கு நடுக்கத்தை கொடுத்தது. பஸ் வரும் திக்கையே பார்த்த வண்ணம் நின்ற மங்களா திடுகிட்டு போனாள். இது நல்ல கிராக்கித்தாண்டா என்றான் உற்சாகமான குரலில் அவர்களில் ஒருவன். மற்றவன் பதிலுக்கு உஷ் என்று பலமாக சீட்டி அடித்தான். கடைசி பஸ் போன பிறகு கால் கெடுக்க வந்து இங்கே நின்னா என்ன அர்த்தம்? உரத்த குரலில் முதலில் பேசியவன் சிரித்தான். மங்களா விலவலத்து போனாள். அவளை பற்றி அவர்கள் அதிகமாக விமர்சிக்கிறார்களே. பனை மரத்தடியில் பால் குடிப்பவனையும் 10 மணிக்கு மேல் நிற்கும் இளம் பெண்ணையும் வேறு விதமாக கணிப்பது சகஜம்தான். பாவி அனுப்பமா இப்படி ஒரு கொடுமையை செய்வாளா? பச்சையாக பேசி சிரிக்கும் அந்த முரடர்கள் அருகே நிற்பதும் ஆபத்து.
அவள் சடுதியில் நகர வேண்டும் எண்ணியபடி விற்று என்று வேகமாக தெருவில் நடந்தாள். அவர்கள் இருவரும் பின்னால் அவளை வேகமாக தொடர தொடங்கினர். வேண்டுமென்றே சற்றென்று அவள் எதிர்பட்ட குறுக்கு தெருவுக்குள் நுழைந்தாள். அவர்களும் விடாது தொடர்ந்தனர். பின்னால் கொஞ்சம் தூரத்திலேயே விரசமாக பேசி சிரித்தபடியே வந்து கொண்டிருந்தனர். ஆபத்து மிக அருகில் நெருங்கி கொண்டிருப்பதை உணர்ந்த பரபரப்பிலே அவள் கால்கள் தடுமாற வேகமும் ஓட்டமும் நடையுமாக விரைந்தாள். சுற்றுமுற்றும் பார்த்தபடி நடந்தாள். ஐயோ, நான் என்ன செய்வேன் என்று மனம் புலம்பி அழ அவள் மேலும் வேகமாக நெஞ்சை மூச்சு அடைக்க நடந்தாள். நல்ல வேளை, எதிர்பக்கமாக ஒரு சைக்கிள் வண்டி வந்தது. தொடர்ந்து வந்த 2 முரடர்களும் ஒரு புது கட்டடத்தின் முன் கிடந்த கட்குவியல் அருகே நின்று கொண்டு மறுபடியும் ஆளுக்கு ஒரு பீடியை பற்ற வைத்து கொண்டனர். அப்பாடா என்ற ஒரு சிறு நிம்மதி மூச்சு அவளுக்கு வந்தது. மறுபடி எதிரே திரிந்த இன்னொரு குறுக்கு தெருவுக்குள் வேகமாக புகுந்தாள். எதிர்பட்ட எந்த ஒரு வீட்டிற்குள்ளாவது ஓடி அடைக்கலம் தேடிக்கொள்வது என்ற எண்ணம். ஆமாம், திடீரென்று தேடிக்கொண்டு செல்லும் வீட்டில் அடைக்கலம் கிடைக்கும் என்பது என்ன நிச்சயம்? அங்கே வேறு வகை ஆபத்து காத்திருந்தால்? கடவுளே, என்னை காப்பாற்று. மனதிற்குள் இஷ்ட தெய்வத்தை எண்ணி புலம்பியபடி கால்கள் தள்ளாட அவள் கடுகி விரைந்த போது பளிச்சென்று ஒரு நினைவு மூளையில் பொறி தட்டியது. 2 தினங்களுக்கு முன்னர் அவள் காசிநாத்தின் கழுத்துக்காக ஒரு ஃபைலை அவன் அறைக்குள் எடுத்து சென்ற போது தொலைபேசியில் அவன் பேசி கொண்டிருந்தான். அவளை கண்டதும் கையை அசைத்து இருக்க சொல்லிவிட்டு தொடர்ந்து பேசி கொண்டிருந்தான். அரைக்குறையாகத்தான் அவள் கேட்டாள். என்றாலும் அவளால் ஊகிக்க முடிந்தது. அவனது டெலிவிஷன் செட்டில் ஏதோ பழுது. அதை சரி செய்ய பழுது பார்க்கிறவர் வரவேண்டிய முகவரி நேரம் 2ஐயும் சொல்லி கொண்டிருந்தான். மறுமுனையில் தெளிவாக கேட்கவில்லை என்பதால் அழுத்தி உரத்த குரலில் அவன் தன் முகவரியை 2 முறை சொன்னதை கேட்டுக்கொண்டு நின்றாள். நீங்க சொல்றது சாஸ்திரி நகர், நான் இருப்பது சாஸ்திரி அவென்யூ. ஆமாம், அந்த பஸ் நிலையத்துக்கிட்டே தான். 2வது குறுக்கு தெருவுக்குள்ளே புகுந்ததும் இடது பக்கம் ஒரு திருப்பம் வரும். பெரிய பலகையில் சாஸ்திரி அவென்யூ என்று எழுதியிருக்கும். மொத்தம் 6 வீடுகள் தான். கண்டுபிடிப்பது ரொம்ப சுலபம். திருப்பத்துக்குள்ளே நுழைந்ததும் 3வது வீடு. வாசலில் என் பெயர் பொறித்த பலகை இருக்கும். நாய் கிடையாது, பயம் வேண்டாம். கேட்டை திறந்து கொண்டு நேரே தோட்டத்துக்குள்ளே வந்துடுங்க. வரந்தா விளக்கை நான் விடிய விடிய எரிய விட்டு வைக்கிற வழக்கம். சாயங்கால வேலைகளில் நான் வெளியே போகிற வழக்கத்தை இன்னும் ஆரம்பிக்கலே. இன்னைக்கே வருகிறீர்களா? ஓகே. தொலைபேசியை வைத்துவிட்டு கைக்குட்டையால் முகத்தை துடைத்து கொண்டு நிமிர்ந்தான். கையெழுத்தை வாங்கி கொண்டு மங்களா வெளியே வந்தாள். அப்படியென்றால் அவள் வசிக்கும் ஹாஸ்டல் அருகேதான் காசிநாத் குடியிருக்கிறாரா? அந்த பக்கம் நடந்து வந்த போது தவறி அந்த குறுக்கு தெருவுக்குள் அவள் நுழைந்து விட்டாள். அப்போது கவனித்தாள். சாஸ்திரி அவென்யூ என்று பெரியதொரு பலகை ஒரு அம்புக்குறியுடன் கை காட்டி மரமாக நின்று கொண்டிருந்தது. இவ்வளவு அருகிலேயே அவர் வசிக்கிறார்? மேனேஜர் பதவி இல்லையா? அழகான வசதியான வீட்டைத்தான் நிர்வாகம் அவருக்கு வாடகைக்கு எடுத்து கொடுத்திருக்கும். எண்ணியபடி அவள் தன் இடத்தில் சென்று அமர்ந்து கொண்டாள். டேப் ரெக்கார்டில் பதிவானது போல முகவரி மனதிலே பதிவாகியிருந்தது. இது ஒரு எதிர்பாராத நிகழ்ச்சி, தெய்வ செயல் என்று கூட சொல்லலாம். ஆபத்து சமயத்திற்கு எத்தனை பெரிய உதவி! காசிநாத் குறிப்பிட்ட அந்த 2வது குறுக்கு தீர்வுக்குள் தான் அவள் இப்போது விரைந்து கொண்டிருக்கிறாள். இதோ வந்து விட்டதே அந்த கை காட்டி பலகை. மகிழ்ச்சியும் தீயிலும் தாங்க முடியாத நெஞ்சு விம்ம துணிவையெல்லாம் திரட்டி கொண்டு நடந்தாள். பின்தொடர்ந்து அவர்கள் மிக அருகில் நெருங்கிவிட்டனர். கட்டுக்கொள்ள முடியாத பயத்திலே அவள் கிரீச்சென்று அலறிவிட்டாள். ஏன் என் பின்னாடியே தொடர்ந்து வரீங்க? போங்க அப்பாலே, கோபத்துடன் கூறிவிட்டு அவர்களை வெறுப்புடன் உற்று பார்த்தாள். காரணம் உனக்கு தெரியவில்லையா? சிரித்து கொண்டே அருகில் நெருங்கிய ஒருவன் அவளது சேலை தலைப்பை பற்றி இழுக்க கையை நீட்டினான். மங்களாவும் பாய்ச்சலாக 3வது வீட்டின் கேட்டை தள்ளி திறந்து கொண்டு தோட்டத்திற்குள் ஓடி அழைப்பு மணியை அழுத்தக்கூட தோன்றாது படபடவென்று கதவை தட்டினாள். யார் அது? அதற்கிய ஆண் குரலை கேட்டமே தோட்டத்திற்குள் துணியுடன் நுழைந்தவன் பின்வாங்கினான். கதவை திறந்த காசிநாத்துக்கு எல்லையற்ற வியப்பு. கலைந்த நெற்றி மீது புரண்ட கூந்தலும் சிவந்த முகமுமாக பேச முடியாத மூச்சு தடுமாற வந்து நின்ற மங்களாவை கண்டு அவன் அயர்ந்து போனான். சார், என்னை காப்பாற்றணும். 2 முரடர்கள் என் பின்னால் வந்து
பேச முடியாது, மேலே பேச முடியாது. அவள் அங்கிருந்த சோஃபா ஒன்றின் மீது தொப்பென்னு உட்கார்ந்தபடி விசும்பி அழுதாள். அத்தியாயம் 20. படுக்க போகும் முன் சிறிது நேரம் அவன் ஏதாவது வாசிப்பது வழக்கம். அலுவலகத்திலிருந்து கொண்டு வந்த புத்தகத்தை பிரித்து முன்னரை மேஜை மேல் வைத்துவிட்டு இரவு உடைகள் அணிந்து கொள்ள உள்ளே சென்று இருந்தான். பைஜாமாவும் சட்டையும் தரித்து கொண்டு ட்ரெஸ்ஸிங் கவுனை கையில் எடுக்கும் முன் பலமாக கதவு இடிபடவே திடுங்கிட்டு போனான். அவசரமாக கவுனை மேலே போட்டு இடுப்பில் நாடாவை இறுக்கிக் கொண்டு கதவை திறந்தான். காசிநாத்துக்கு வியப்பு கலந்த அதிர்ச்சி. இந்த வேளையில் இந்த பெண் இங்கே அவனை தேடிக்கொண்டு எதற்காக வந்தாள்? கனப்பொழுதிலே மனதில் 1000 கேள்விகள். தோட்டத்திலே கேட்ட காலடி சத்தத்தை ஆராய குழப்பத்துடன் விசுப்புகின்ற மங்களாவை அங்கே விட்டு வெளியே சென்றான். கேட்டை தாண்டி தெருவில் வந்த அவன் எட்டி பார்க்கும் முன் ஆளுக்கு ஒரு பக்கமாக அந்த முரடர்கள் இருவரும் திருக்கோடிக்கு ஓடிவிட்டனர். அவன் யோசிக்கும் முன் பார்வையில் நின்று மறைந்தே போய்விட்டனர். உள்ளே திரும்பி வந்து கதவை தாளிட்டு விட்டு தன் அறைக்குள்ளே சென்றான். அவசரமாக தன் உடைகளை மாற்றிக்கொண்டான். இரவு உடையில் ஒரு பெண்ணுடன் நின்று பேசுவது மரியாதை அல்ல, முறை அல்ல என்பது அவனது கொள்கை. வேஷ்டியும் ஷர்ட்டும் அணிந்து கொண்டு மெல்ல வெளியே வந்தான். இன்னமும் மங்களா விலாசாக விசுமிக் கொண்டிருந்தாள். சேற்றை வாரி தெரித்தபடி காரை ஓட்டி சென்றதற்கு வருந்தி இறங்கி மன்னிப்பு கேட்க அருகில் வந்தபோது கவனித்தான். அவளது வித்தியாசமான அழகு பளிச்சென்று மனதிலே பதிந்து கொண்டதை உணர்ந்தான். மன்னிப்பு கேட்டவனை மிடுக்காக நிமிர்ந்து பார்த்த பெண்ணின் முகத்திலே நிலவுகின்ற மென்மை கலந்த கம்பீர கவர்ச்சியில் ஒரு கணம் அவனுக்குள்ளே ஒரு தடுமாற்றம் ஏற்பட்டது உண்மை. இவளை விட அழகான எத்தனையோ பெண்களை இதற்கு முன் அவன் பார்த்ததில்லையா? என்ன, பம்பாய், பெங்களூர் அலுவலகங்களில் உத்தியோக முறையிலே தலுக்கும் மினுக்கும் நிறைந்த பெண் ஊழியர்கள் பலரை பார்த்திருக்கிறான். ஆனால் ஒரு வித்தியாசமான வசீகரம் அவளிடம் காணப்பட்டது போன்று ஒரு துளி பொழுது திகைப்பு அவனுள் ஏற்பட்டது நிச்சயம். தான் உதவி செய்ய முன்வந்ததை மறுத்துவிட்டதற்காக அவன் நன்று வருந்தவில்லை. அதற்கு பதில் அவனது எண்ணத்திலே அவள் உயர்ந்து விட்டிருந்தாள். அலுவலகத்திலே முதலாக அறிமுகம் ஏற்பட்ட போது அவன் தனக்குள்ளே மகிழ்ந்து கொண்டான். வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிஷமும் கண்டிப்பும் கராருமாக வாழ நினைக்கிறவன். வேலையிலும் கட்டுப்பாடுகளை ஒழுங்குமுறைகளையும் அனுசரிப்பாள் என்ற நம்பிக்கை. அது வீணாகவில்லை. அவள் செய்த வேலை அவனுக்கு மிக்க திருப்தி அளித்தது. தன் அறைக்குள்ளே வேலை சம்பந்தமாக அவள் வந்தபோது பாராதவன் போல் உன்னிப்பாக கவனித்து கொண்டு தான் இருந்தான். தானுண்டு தன் காரியம் உண்டு என்று மிக தன்னடக்கத்துடன் அவள் செயல்பட்டது அவன் மனத்திற்கு நிறைவை தந்தது. தாங்கள் பெண்கள் என்ற உண்மையை அழுத்தமாக நினைவுறுத்தி கொண்டு அவனது அலுவலகத்தில் வேலை பார்க்கும் பெண் ஊழியர்கள் அதிகம் நெருங்கி பழக முயன்றால் அவனால் தாழவே முடியாது. அதை விஷமாக விருப்பான். ஆண்கள் எல்லோருமே வைராக்கியமற்ற விஸ்வாமித்திரர்கள். மேனகைகளின் பகட்டு சிரிப்புக்கு மயங்கி தடுமாறி விழுந்து விடுவார்கள் என்ற கணிப்புடன் அவனது நிறுவனத்தில் உள்ள எந்த பெண்ணாவது அவன் அருகில் நெருங்கினால் அவன் துர்வாசராக மாறிவிடுவது வழக்கம். அப்படி ஒரு கோபக்காரன் அவன். அவன் பார்வைக்கு வைத்த ஃபைலின் பக்கத்தை குறிப்பிடும் சன்னமான அவளது விரல்களை மட்டுமே பார்த்தபடி கையெழுத்தும் போடுவான். அனாவசியமான பேச்சு சிரிப்பு எதுவும் இல்லாதிருந்தும் மௌனமாய் அந்த ஒரு சலசலப்பு ஏற்பட்டதை பலமுறை அவன் உணர்ந்து கொண்டிருந்தான். அறையை விட்டு அவள் வெளியேறும் போது அந்த பட்டு பாதங்கள் மீது அவன் பார்வை நிலவ தவறியதே இல்லை. என்ன இது? தன்னைத்தானே பலமுறை இதற்காக கடிந்து கொண்டதுண்டு. இப்போது அவள் முழுவதுமாக அவனது வீட்டின் முன்னரே சோஃபாவில் அவன் உதவியை வேண்டி அந்த வேலையில் வந்து உட்கார்ந்தபடி விசும்பியதை கண்டு காசிநாத் ஒரேடியாக குழம்பி போனான். மிஸ் மங்களா, தயவுசெய்து என்ன நடந்தது என்று விளக்கமாக சொல்ல முடியுமா? பரிவுடன் கேட்டபடி எதிரே ஒரு ஆசனத்தில் வந்து அமர்ந்து கொண்டான். கண்ணீரை துடைத்து கொண்டு தன்னை ஒருவாறு சமாதானப்படுத்தி கொண்டாள் அவள். அண்ணா வீட்டிலிருந்து வெளியேறி ஹாஸ்டலுக்கு வந்து தங்கியதில் ஆரம்பித்து அன்று அவளுக்கு ஏற்பட்ட அந்த அனுபவத்தை பற்றி சொல்லி முடிப்பதற்குள் அவளுக்கு வெட்கமும் துக்கமும் தாங்க முடியவில்லை.
காசிநாத் கோபத்திலே முகம் இறுகி போனான். உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த அனுபவத்தை கேட்கிற போது எனக்கு 2 விஷயங்கள் மனசங்கடத்தை கொடுக்கின்றன. சமூகத்திலே பெண்களுக்கு ஏற்படும் சகல துன்பங்களுக்கு முதல் எதிரி பெண்களேதான். இந்த அனுப்பமா போல அர்த்தமற்ற பிடிவாதத்தாலே ஒரு பெண் மற்றொரு பெண்ணுக்கு எப்படிப்பட்ட தீங்குகளை விளைவிக்க முடியும்னு நினைச்சு பார்த்தாலே ரொம்ப வேதனையா இருக்கு. என் நாட்டில் எப்பொழுது ஒரு பெண் நிர்பயமாக இரவில் கூட தெருவில் நடக்க முடியுமா? அப்போது ராமராஜ்யம் வந்துவிட்டதென்று கொள்வேன் என்று காந்தியடிகள் கூறியிருப்பதை நினைத்து கொள்கிறேன். ராமராஜ்யத்துக்கு ரொம்ப ரொம்ப தொலைவில் இருக்கிறோம் என்று எண்ணும் போதே என் மனசு ரொம்ப கஷ்டப்படுகிறது. தன் மனம் பற்றிய கவலைகளை மறந்தாள் மங்களா. அவளுக்கு மெத்த வியப்பு. சார், நீங்கள் ரொம்ப நன்னா தமிழ் பேசுகிறீங்களே, ஆச்சரியமாக கேட்டாள். பெயரை கேட்டதும் காசியிலிருந்து வந்தவர்னு முடிவு கட்டிவிட்டேன். ஆஃபீஸிலும் எல்லாரிடமும் பொதுவாக ஆங்கிலத்திலே பேசுவதை கேட்டு வடக்கே இருந்து வந்தவர்னு உங்கள் முடிவு. உண்மையை சொல்ல போனால் திருச்சிக்கு பக்கத்தை சேர்ந்தவன் நான். காவேரி தண்ணியை குடிச்சு வளர்ந்தவன்னு பெருமைப்பட்டு கொள்ளக்கூடிய பூர்ணமான தமிழன் நான். சிரித்து கொண்டே எழுந்திருந்தான். அலமாரியை திறந்து ஒரு சுத்தமான துவாலியை எடுத்துக்கொண்டு வந்தான். வாஷ் பேஷன் கிட்டே சோப்பு பெட்டி இருக்கு. கொஞ்சம் முகத்தை அலுமிட்டு வாங்கோ. இன்னைக்கு என் குருவின் பிறந்த நாள். அதனால் நான் நாள் முழுவதும் எதுவும் சாப்பிடுவதில்லை. ராத்திரி மட்டும் கொஞ்சம் பால் சாப்பிடுகிற பழக்கம். கொஞ்சம் சாப்பிட்டது போக மீதியை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கேன். ஒரு நொடியிலே காய்ச்சி தரேன். முதல்ல அதை கொஞ்சம் சாப்பிடுங்க, அப்புறம் மேலே என்ன செய்கிறதுன்னு யோசிப்போம். பதிலுக்கு காத்திராமல் உள்ளே போய்விட்டான். முகத்தை கழுவி கூந்தலை கோதி சீராக்கி கொண்டு மெல்ல முன்னறிக்கை வந்தாள் மங்களா. சிறிது அமைதி ஏற்பட்டதும் அவளால் தன்னை சுற்றி நிதானமாக பார்க்க முடிந்தது. முன்னறையில் தேவையான சோஃபா நாட்காலிகள் ஒழுங்காக போடப்பட்டிருந்தன. பொன்னெழுத்துக்கள் கொண்ட அட்டை போர்த்திய தடிமனான புத்தகங்கள், தொழில், விற்பனை, முன்னேற்றம் இத்தியாதி பற்றியவை கண்ணாடி அலமாரியில் ஒழுங்காக அடுக்கப்பட்டிருந்தன. தவறி போய் தரை மீது ஒரு சிறு துண்டு காகிதத்தை கூட காணவில்லை. மொசைக்கில் மின்னிய தரை கூட பளிச்சென்று சுத்தமாக தெரிந்தது. இடையில் வேஷ்டியும் திறந்த மார்பும் மொட்டை தலையுமான கிழவர் ஒருவரின் படம் மேஜை மீது விரித்து வைக்கப்பட்டிருந்த விற்பனை வரி பற்றிய புத்தகத்தின் அருகே இருந்ததை பார்த்தபடி அவள் நின்று கொண்டிருந்தாள். அந்த படத்தின் சட்டத்தை சுற்றி சன்னமானதொரு சந்தன மணிமாலை தொங்கிக் கொண்டிருந்தது. அவர் என் குருநாதர் சொல்லிக்கொண்டே கையில் தூக்கி வந்த டம்ளரை அருகிலிருந்த முக்காலி மீது அவன் வைத்தான். வீட்டை சுத்தப்படுத்த ஒரு வேலைக்காரியும் சமைக்க ஒரு பையனும் இருக்கிறார்கள். நான் சாயங்காலம் வீட்டுக்கு வந்ததும் அவர்கள் கிளம்பி விடுவது வழக்கம். அதனால் நான் தனியாகத்தான் இருக்கிறேன். இந்த நிலைமையில் உங்களை நான் இங்கே தூங்க சொல்வது முறையல்ல. அதனால் உடனே அந்த ஹாஸ்டலில் கொண்டு போய்விட உதவுகிறேன். அனுபமா அவர்களிடம் பேசி வற்புறுத்த போறேன். ஐயோ வேண்டாம், உங்களையும் என்னையும் சேர்த்து பார்த்துவிட்டு அவள் தவறாக எண்ணி கொண்டு விடுவாள். வீணாக உங்களுக்கு என்னால் அவமதிப்பு எதுக்கு? என் சிநேகிதி லதா திருவள்ளிக்கேணியில் இருக்கிறாள். அவள் வீட்டில் கொண்டு போய் என்னை சேர்த்து விட்டால் போதும். இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன். சரி, அப்படியே செய்கிறேன். காரை ஷெட்டிலிருந்து எடுத்து வெளியே தயாராக நிறுத்திவிட்டு வரேன். வெளியே போக அவன் திரும்பினான். நீங்கள் காரில் அழைச்சிட்டு போய் ஆஃபீஸில் விட்டு விடுவதாக உதவி செய்ய முன் வந்தப்போ அன்னைக்கு நான் மறுத்தேன். முன்பின் தெரியாதவன் என்ற எச்சரிப்பு உணர்விலே மறுத்தது நியாயம்தானே? இப்போது உங்ககிட்ட வழியே வந்து நானே கேட்கிறது உங்களுக்கு கொஞ்சம் வேடிக்கையாக இருக்கலாம் இல்லையா? வேதனையோடு மங்களா கேட்டாள். இல்லை, இப்போது என்னை ஓரளவுக்கு நீங்கள் தெரிஞ்சு கொண்டதால் அந்த நம்பிக்கையின் பேரில் வந்து உதவி கேட்கிறேன். அதை பற்றி நான் பெருமைப்படுறேன். சொல்லிவிட்டு மெல்லியதாக முறவளித்தான். மங்களாவின் மனத்தில் ஒரு கணம் ஒரு பரவச உணர்வு. அவளது அபிப்பிராயங்களுக்கு அவன் அத்தனை மதிப்பு கொடுக்கிறானா? வியப்பு மகிழ்ச்சியுமாக அவள் அவன் பின்னால் வெளியே வந்தாள். காரை ஷீட்டிலிருந்து கிளப்பி தெருவில் கொண்டு நிறுத்திவிட்டு அவசரமாக வீட்டை பூட்டினான்.
காரின் பின் கதவை திறந்து அவளை ஏறிக்கொள்ள சொல்லி உபசரித்தான். டிரைவர் ஆசனத்தில் அமர்ந்து கொண்டு நிதானமாக வண்டியை ஓட்டத் தொடங்கினான். வழிநெடுகிலும் அவன் எதுவும் பேசவே இல்லை. சில்லென்று முகத்திலே மோதிய காற்றை அனுபவித்த வண்ணம் தன்னை தாண்டி பின்னோக்கி நழுவிய கட்டிடங்களையும் விளக்கு கம்பங்களையும் அவள் பார்த்து கொண்டிருந்தாள். அந்த நிசப்தத்தில் இருவர் மனதிலும் மௌனமானதொரு கணிப்பு. மரியாதையிலிருந்து இமி கூட பிசகாது பேச தெரிந்த கண்ணியமான மனிதர். இவரை எனக்கு பிடிக்கிறது. ஒளிவு மறைவின்றி வெளிப்படையாக பேசும் கபடமற்ற சுபாவம். இந்த ஒரு குணத்திற்காகவே எனக்கு இவளை ரொம்ப பிடிக்கிறதோ. வண்டி திருவல்லிக்கேணியை நோக்கி விரைந்து கொண்டிருந்தது.